கேமர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியன் பைக் கேம் தான் பார்க்க போகிறோம். காலையிலே சொல்லியிருந்தோம் சாயங்காலம் வீடியோ போட போகிறோன்ட்டு, அதனால தான் போட்டோம். நம்ம ஃப்ரெண்டும் இருக்கான். ஆமாம், நானும் இருக்கேன். நம்ம மொட்டை தலைவன் வந்துட்டான். மொட்டை தலைவன் நம்ம தலைவன் இன்னைக்கு வந்து இது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாவனையும் அடிச்சு தூக்க போகிறான். ஆமாம், அதுக்கு நம்ம இந்த காரில் போனால் சரியாக வராது. நம்ம வேறு பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பைக் எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். 2200 போட்டால் என்ன வரும்? ஒன்றும் வர குதிரையில் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம். குதிரையில் ஏற முடியல. என்ன ஐயோ மறந்துட்டோம். ஏறிட்டோம். இப்போ குதிரையில என்ன போக மாட்டேங்கி. இப்போ வந்து என்னடா அது குதிரை இப்படி உள்ளது? ஸ்விம்மிங் பூல். என்னங்க இது குதிரை கேவலமாக இருக்கிறது. கேவலமாக இருக்குது கைஸ். நம்ம காரை எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு இது பரவாயில்ல. ஆமாம், அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே விடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. சரி, என்னடா கார் மூவ் ஆக மாட்டேங்குது. இடிக்காத ஐஸ், கார் மூவ் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் இல்லையோ? இப்போ தான் நல்லா ஓடுது. ஆமாம். சரி, இப்போ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேராக போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் இருக்குது. ஏத்தாப்புல தான் இருக்கு. ஆனால் ஏதோ தப்பு பண்ணால் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதான் ரொம்ப பக்கத்தில் இருக்கா, டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன ஏத்தாப்புல இல்லை, ஆனால் வந்து அந்த நம்ம வீடு தெரியுது. இறங்கும். இப்போ இவங்க மேலே பாம்னு ஒன்று வந்துருக்கு. இந்த இங்கே வர கன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த பாம் இருக்கா? இந்த பாமை தூக்கி என்னடா இவன் மேலே இப்படி ஒரே போடுதான். அவ்வளோ அந்த போய் செத்து போயிடுவான். ஆனால் இது வந்து இப்போ வெடிக்காது. ஏன்னா வந்து இது வந்து ஸ்டிக்கி பாம். ஆமாம், ஸ்டிக்கி பாம்ன்றதுனால இங்கே மேலே தூக்கி போட்டுட்டு எல்லார் மேலே தூக்கி போடுவோம். தூக்கி போட்டா ஜம் 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 அப்படின்னு. ஆமாம் கைஸ். என்னடா இவ்வளோ சொலாவாக நடக்கிறான் டேய் மொட்டை தலைவா. கேமரா மூவ் ஆகுது இல்லையா? இவன் மேலே உடனே தூக்கி போட்டு இவன் வந்து பழைய போலீஸ் கைஸ். இவன் வந்து பழைய போலீஸு. அவங்க ரெண்டு பேரும் புது போலீஸு. மேலே விழுக மாட்டேங்குது. டேபிளில் தான் விழுந்துச்சு. மேலே விழுந்துட்டு இந்த மொட்டை மண்டை இல்லை, நம்மளுக்கு தான் மொட்டை மண்டை வரும். இங்கே வரும் கால் மேலே காலை போட்டு இந்த இடத்துல அடிக்கும். சரி, இங்கே ஒருத்தனும் இல்லை. இங்கே ஒருத்தன் இருக்கான். போட்டுருவான் மேலே. இங்கே ஒருத்தன் வயிற்றில் தொப்பை நிறையா இருக்குது. தொப்பை ஆனால் ஆள் பக்கத்தான் எத்தினோன்னு இருக்காங்க. சரி, இங்கே ஒருத்தன் ஜெயிலில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. பாவமாக இருக்கு அவனை பார்த்தா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தரமட்டமாக போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் எடுத்து நம்ம இந்த புள்ளியாக இருக்கும் அந்த புள்ளி கூட போய் ஆக்டிவேட் கொடுத்துடணும். எல்லாம் ஒன்றும் ஒரு செகண்டில் கார் போச்சு. ஐயோ, நம்ம கார் போச்சு. அவ்வளோதான், போலீஸ் ஸ்டேஷன் நம்ம கைக்கு வந்துடும். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு ஏதாவது பைக் எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பைக். ஐயோ, இந்த கார் எடுத்துட்டோமே. அது நம்பர் என்ன? 3000. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கவாசாகி H2R. நிஞ்சா நம்மளுக்கு ஒழுங்காக தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து நல்லா சொல்கிறாரு. இப்போ நம்ம முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சந்தன பாலகன். உங்கள் பேர் சொல்லுங்கள். அவங்க பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் பேர் விஸ்வந்த். அந்த நம்பர் முரளி அண்ணே. சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் நிறைய இருக்குது. இங்கே ஒரு ஏரோப்ளேன் நிற்கிது. அதை எடுத்து ஓட்டுவோமா? அதை ஓட்டி நம்ம என்ன செய்யா? நம்ம என்ன வேறு ஊருக்கா போகிறோம்? இருக்கதே ஒரே ஒரு ஊர். சரி, அடுத்து நம்ம வந்து வெளியில் போய் வேலி போட்டிருக்காங்களே. எப்படா இது வெளியே வந்துட்டாங்க? ஆள் மட்டும் வெளியே வந்தாச்சு. பைக் உள்ளே தான் கிடக்குறாங்க. பைக் அங்கே தெரிச்சிருச்சு. அந்த ரெட் கலர் பில்டிங் பக்கத்தில். நம்ம வேறு பைக் எடுப்போம்.
Kawasaki Ninja H2 என்னது 4444 என்ன பைக்குன்னு பார்ப்போமா? கோப்ரா பைக். ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து கோப்ரா பைக்கு. ஆனால் ஏற முடியல. இந்த பக்கம் ஏறணுமோ? இங்கே ஏற முடியல. சரி பரவாயில்ல, நம்ம வேறு ஏதாவது பைக் எடுப்போம். அண்ணே அது ஏற முடியும். நம்ம ஏற முடியல. சரி 4000 அப்படின்ற ஒரு சீட் கோடை போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வரும். வர்றவன் இதுதான் வந்து இந்த இந்த பைக்கு, இந்த இந்தியன் பைக்கில் இருக்க அந்த கேமில் வந்து ரொம்ப ஸ்பீடஸ்டான கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக போகுது? ஆமாம் கூட ஸ்பீடாக போகும். மைக்கு பக்கத்தில் பிடிங்க. நம்ம இப்போ ஜூ போகிறோம். ஜூ போகலாமா? அங்கே வண்டியை விட்றா ஜூக்கு. மொட்டை தலையை பார்த்தீங்களா எப்படி வண்டியை ஓட்டுறான்ட்டு? எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா? ஐயோ உடஞ்சிருச்சு. ஆனால் நம்ம கார் ஸ்பீடாக தான் போகும். ஆமாம், இன்ஜின் அவனுக்கு ஃபாஸ்ட். இது என்னடா வீட்டில் இருக்கு? ஆமாம், ஹாரன் பீம் உள்ளே போக முடியாது. ஆமாம் உள்ளே போக முடியாது. சரி நம்ம அந்த ட்ரெயின் இருக்கு பாருங்க, அந்த ட்ரெயினை ஒரு தடவை ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்ப்போம். எல்லாம் கேட்டால் என்ன கேமரா? ஓ உள்ளே இருக்கா? சூப்பராக இருக்கு கைஸ். உள்ளே இருந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ இறங்குவோம். இறங்குனா மட்டை நம்ம மட்டை என்ன மட்டை கோயில் மட்டை என்ன கோயிலே? சரி இந்த எங்கே என்னமோ எழுதியிருக்கு. என்ன சங்கரங்கோயில்? சங்கரங்கோயிலா? என்னது நமக்கு ஹிந்தியில் நமக்கு புரியாது. ஹிந்தி பாய் ஒருத்தர் இந்த உட்காந்துருக்காரு. இந்த பாய்க்கு தான் புரியும். அந்த பாய் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. சரி ட்ரெயினில் ஏறுவோம். சரி நம்ம ஓட்டுவோம். உள்ளே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்களேன். ஓட்ட முடியும். இதில் ஹாரன் இருக்கு கைஸ். உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என்னடா உள்ளே பார்க்க முடியல. சைடில் ஓட்டி பார்ப்போம். பிபி பிபி சரிப்போம். நல்லா தான் இருக்கு. எவனும் யாராச்சும் வேறு யாராச்சும் ஓட்டி நம்ம பின்னாடி ஏறி உட்காரலான்னு பார்த்தா பின்னாடி ஏறி உட்கார முடியல. ஜுராசிக் பார்க் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கைஸ் இந்த இருக்குது. இதுதான் வந்து ஜுராசிக் பார்க்கு. முடிஞ்சால் நைட்டு போஸ்ட் பண்ணுவேன் அந்த வீடியோ. ஐயோ அந்த பாப்பா அடிச்சுட்டுமே. சரி பரவாயில்ல. காரு என்னடா திரும்புது? விட்றா டே. ஓ நல்ல வேலை நம்ம கார் கொண்டு வாங்கல. அவன் கார் வாண்ட போயிட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயோ மாட்டிக்கிட்டோம் கைஸ். மாட்டிக்கிட்டோம். ஆமாம் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப இப்போ நம்ம என்ன பண்ண இறங்கி வேற கார் சும்மா நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. ஆமாம் இது என்னது? கூட அது ஸ்லோ மோஷன் ஆயிடுச்சு. ஓ இது ஸ்லோ மோஷனா? சரி பரவாயில்ல. ரிடிங் சரி கன் எடுத்து எவனையாச்சும் போடுருவோம். அந்த அங்கே ஒரு கார். இது வந்து ராக்கெட் லாஞ்சரு. நாங்கள் வந்து அந்த இருக்காம பாருங்க பாட்டுட்டே. ஐயோ குறி மிஸ் ஆகிட்டே இருக்குது. சரி பரவாயில்ல. ஏதாச்சும் ஒரு நம்பரை போடுவோம். 666. இது போட்டால் என்ன வரும்? ஒன்றும் வராது. எதுவும் பைக் வந்துருக்கு கைஸ். என்ன பைக்கு? பேனல் டின்ட்டா என்னன்னு தெரியல. சரி நம்ம போவோம். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாக போகலாம். அடுத்து நம்ம போன வீடியோவில் என்னெல்லாம் சொன்னோம்? ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்தாச்சு. ஆமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவும் என்னதுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவும் நம்ம அந்த ரெண்டு வீடும் சுற்றி காமிக்க போகிறோம். சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா ஃபோனில் ப்ரெசென்ட் வேறு கம்மியாக இருக்கிறது. ஐயோ முட்டை போகிறோம். இதுதான் நம்ம பழைய வீடு. நம்ம போய் கன்ஸ்ட்ரக்ஷனையும் அந்த கார் ஷோரூமே மட்டும் சுற்றி காமிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் எங்கிட்டு போகணும் மறந்து போயிட்டானே. வந்து எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமா? இல்லை வடி இருக்குடா. முட்டிட்டோம். ஆமாம் முட்டிட்டோம். ஏன்டா அமைதியாக இருக்கு? ஏதாச்சும் பேசலாம். சரி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே இருக்கு? ஐ இதான் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. இங்கே எங்கேயுமே இல்லை. கண்ணே தெரிய மாட்டேங்கி. சரி நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லேக் ஆகும். குவாலிட்டி சூப்பராக இருக்குல்ல இந்த கேமில்.
அப்படியே ஜிடி விளையாட மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன, நம்ம அங்கே வந்து ஃப்ராங்க்லினே மைக்கெல்லாம் இருப்பாங்க, இங்கே இந்த மொட்டத்தலை மட்டும்தான் இருக்கான். ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் விளையாண்டுன்னு தெரிஞ்சிருக்கும். என் பேர் சிஜே கால் ஜான்சன். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா போல். என்னது டயர்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். ரேஸுன்னு போட்டிருக்காங்க. ரேஸ் ட்ராக்கா? ஆனால் இது எவனையும் காணோம். ஏய் வண்டி போக மாட்டேங்குது. ஏய் என்னடா அது? சரி நம்ம அப்படியே திரும்பி சீட் கோட்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்புறம் காட்டுறேன். வளர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு வந்திருக்காம இருந்திருப்பேனே. சரி நம்ம இறங்கி இதில் குதிச்சு போயிடுவோம். சரி அடுத்து இங்கே மண்ணெலாம் இருக்குது. ஆனால் அந்த மண்ணெலாம் வந்து எடுக்க முடியல. நான் அப்படியே பார்த்துட்டேன். சரி அடுத்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பைக் எடுப்போம். 400 ஓட்டோன்னு வச்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் பையங்காச்சு. இது R&5 நினச்சேன். இது ரெட்டக்ஸ்டன் இருந்திருக்கு. சரி பரவாயில்ல. அடுத்து நான் வந்து லாஸ்ட்டாக நம்ம கார் ஷோரூமை சுற்றி காத்திட்டு அடுத்து போயிடலாம். இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். இந்த இதுதான் கார் ஷோரூம். உள்ளே பைக் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பாருங்க இன்னும் அந்த நெளிஞ்சுலாம் போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கார் ஷோரூம் இருக்கும். அதான் நல்லா இருந்துச்சு. அங்கே நிறையா பைக்கில் நிறுத்தி வைக்கலாம். அது இல்லாமல் அவங்களாம் வேறு தருவாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இது அதான் தெரில. போகலாம். இங்கே வருங்க ஸ்பைடர்மேன். அது ஆமாம். சரி இதனால பார்த்து என்னண்ணா மறுபடியும் மேலே ஏறலாம். அவ்வளோ அடி வந்துச்சு. சரி நைட்டு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருங்க. பாய். கொஞ்சம் வீடியோ என் பண்ணும் போது தான் கொஞ்சம் வாய் ரொம்ப ரோல் ஆகுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த GTA 5 மாதிரியே ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே பாய், டேக் கேர்.